ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய எல்லை காவல் படையில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 9/6/2024 8/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க. எங்கேருந்துன்னா மினிஷியல் காம்பைனன்ட் மினிஷியல் இருக்க பாருங்கள், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் வாரண்ட் ஆஃபீஸர் மற்றும் ஹவால்டர் அந்த இடத்துல தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போகுது. ஸோ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள் வந்து கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கான பதவியாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 29,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு உங்களுக்கு 25,500 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொரு போலீஸ் ஃபோர்ஸ்லையுமே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எஃப்பில் வந்து டோட்டலாக 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி 2 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 2 வேக்கன்சி, அது மாதிரி வந்து பார்த்தா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்பில் 21 கொடுத்துருக்காங்க, ஐடிபிபியில் 56 கொடுத்துருக்காங்க, சிஎஸ்எஃப்பில் வந்து பார்த்தா 146, எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தா 3. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் 302, சிஆர்பிஎஃப்பில் 282, ஐடிபிபியில் 163 கொடுத்துருக்காங்க, சிஐஎஸ்எஃப்பில் வந்து பார்த்தா 496, இந்த மாதிரி பல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் 1500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வேலைக்கு வந்து பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா அதுக்கேற்ற ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் அடுத்த கட்டமாக உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு இன்டர்மீடியட் ஆர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், 2 பார்த்திக்குமே நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 100 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கவங்க மட்டும் நீங்கள் 100 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆவடி, சிஆர்பிஎஃப் ஆவடி இருக்குது பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ரோல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்றப்போ ஒவ்வொரு சிட்டிக்கான ரோல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் ஆகுதான், அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, மெடிக்கல் எக்ஸாம் இருக்க போது, மொத்தமாக வந்து 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு மற்றும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் கட்டாயமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். செஸ்ட் வந்து 77, அன்எக்ஸ்பெண்டடில் எக்ஸ்பெண்ட் 82 கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி ஒவ்வொருத்தராக வந்து ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயிட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 6 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும் 6 நிமிஷத்தில். ஃபீமேலாக இருக்கீங்கன்னா 800 மீட்டரை நீங்கள் 4 நிமிஷம் 45 செகண்ட் நீங்கள் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் வந்து பார்த்தா பிஇடி டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் என்ட்ரன்ஸ் கொஷின் 20 கொஷின், அப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 20, கிளரிக்கல் ஆப்டிடியூட் 20, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்து 20, டோட்டலாக வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆனவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து போவீங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஃபர் பண்ண போதுமானது. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா அதுக்கான டைப்பிங் ஸ்கில்லை வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணுவாங்க. டிக்டேஷன் வந்து பார்த்தா 10 நிமிஷத்தில் 80 per minutes நீங்கள் வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான டாக்குமெண்டிகேஷன். ஸோ இதான் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து மொத்தமாக 3 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 12th குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தான். இதெல்லாம் அப்படியே நீங்கள் கீழே வந்தோன்னா எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா இப்போதைக்கு புது ரெக்யூர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் கம்மி வேகன்சி தான். ஏதாச்சும் வந்திருக்கா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அதிகபட்ச வேகன்சி இந்த பிஎஸ்எஃப்எல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்எஃப் நேராக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னு இந்த வேலைக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் தேதி வந்து 8/7/2024. இதுக்கு நேராக போயிட்டு அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல இப்போதைக்கு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, பட் விரைவில் வந்து பார்த்தா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஈஸியான மெத்தட் தான் இருக்க போது. நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஒர்க் ஆகாதவங்க 1 or 2 days நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆவடியில் போய்ட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக எக்ஸாம் போவீங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.